வேண்டிய தமிழனை பார்த்ததில்லை. சிவாஜி ஐயாவை தான் பார்த்தோம். எனக்கு ஆக பிடித்த ஒரு காட்சி இருக்கிறது. மனம் சிறிது சோர்வுகிற போது, இக்கட்டான சூழ்நிலைகளின் போது அந்த காட்சியை நான் மீண்டும் மீண்டும் பார்த்து நான் நெகிழ்ந்து போவேன். கர்ணன் யார் என்று நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை. அதை கண்ணில் காட்டிய கர்ண மகாபிரபு சிவாஜி கணேசன் ஐயாவினுடைய அந்த திரைப்படம் இருக்கிறது. அந்த காட்சியை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உலகாதிருப்பது அந்த தேர் சக்கரத்துக்கு வீடு கிடைக்கின்ற போதும் தன்னுடைய அந்த கொடை குணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அந்த கொடை குணத்தை அந்த காட்சியை சொல்லும் போதே சிலிர்க்கிறது. இந்த பூ உலகிற்கு சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, நடிகர் திலகம் ஒன்றே ஒன்று ஐயாவினுடைய பொருள் என்றென்றும் நிலைத்திருக்கிறோம். எங்க அண்ணன் சரியான சொல்றார், அமைச்சராக இருக்கிற முன்னாள் தம்பி எங்க அண்ணனுக்கு என்னுடைய இளைய பேரத்திற்கு அவருடைய குடும்ப மக்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கு தலைமுறையோடு சொல்லுகிறேன். ஐயாவினுடைய அந்த ஒரு நூற்றாண்டு தமிழ்நாட்டில் ஒரு முன்னெடுப்புகளால் தெரிவிக்கப்பட வேண்டிய அவர்கள் மீது தெரிவிக் கொண்டிருந்தோம். திரையுலகம் எப்படி அவர்களுடைய உழைப்பை அவருடைய திறமையை எப்படி பெருமைக் கொண்டிருந்தோம் அப்படி சரித்திரமே வெளிப்படும் மிக சிறப்பான ஒரு விழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் அவர்கள் தலைமை நடத்தப்படும் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. இது என் கடமை. இது எங்கள் பெருமையெல்லாம் கிடையாது. இதை செய்ய வேண்டியது கடமை, நன்றி கடன். இதேதான் தம்பி சொன்னாங்க. சார் கடமை சார் கடமை நான் முன்னாடி ரொம்ப சந்தோஷம். தம்பியை வந்து அழைச்சதுல என்னோட வேண்டுகோள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். 2028 நமது ஐயா தலைவரோட 100வது வருஷம் வருது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் நான் முன்னாடி இருந்து நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு வந்து என்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த நாளுக்காக வந்து காப்பீடு இருக்கோம். தம்பி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு தம்பி வந்து நன்றி. உங்க தலைமைக்கு நன்றி, உங்க அரசாங்கத்துக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வந்திருக்க அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்கள், முக்கியமா இங்க பாருங்க இருக்கிற ரசிகர்கள் அத்தனை பேரும் இவங்கெல்லாம் இருக்கிறதால தான் நாங்கள்லாம் எங்க குடும்பமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நடிகர் திலகம் தான் பேசிய திருவாய் மலர்ந்த முதல் வார்த்தையை தன் வாழ்க்கையாக மாற்றிவிட்ட சக்சஸ் எங்கள் கொள்கை